அதாவதுங்க, எங்களுடைய சமுதாயத்தை நாயக்கர் ரெட்டியார் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தமிழ் என் தாய்மொழி, தமிழே என்னுடைய மொழி அப்படின்னு நேசித்து தமிழாக நான் வாழ விரும்பக்கூடியவன். தமிழை நான் வாழ்ந்துட்டு போகிறேன். தெலுங்குன்னு சொல்லி நான் தெலுங்கன் மொழி, தெலுங்குலேருந்து தமிழ்லேருந்து தானே தெலுங்கு வந்துச்சு, அப்போ இது ஒரு மொழி குடும்பம் தானே, நான் அதை சொல்லிகிட்டே வாழ்ந்துட்டு போகிறேன்னு அது அவனுடைய சுய விருப்பம். நீங்கள் எப்படி சொல்லலாம்? உடனே கேட்பீங்க, மதம் மாறலாம், நீங்கள் இனம் மாற முடியுமா அப்படின்னு சொல்லி. உங்கள் அண்ணன் இனம் மாறி இருக்காரு, உங்கள் அண்ணன் மலையாளி தானே, அவர் இப்போ தமிழன்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காரு. அவர் பார்டரில் கோடு போடுறதுக்கு முன்னாடி அவர் அங்கே தானே இருந்தார். அப்பா பேரையே மாற்றி வச்சு செபாஸ்டியன்ற மாற்றி வச்சுட்டு செந்தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உங்கள் அண்ணன் அடையாளத்தை முளைக்கிறாரா? இல்லை அவர் கல்யாணம் பண்ணது ஒரு கலப்பினம் தானே? அப்போ அந்த பிறந்த பையனுக்கு என்ன இனம்னு பேர் உங்கள் லேபு டெஸ்ட்லேயே கொடுத்து ரிப்போர்ட் வாங்கி நல்ல உங்களுடைய லேப் இருக்கும் இல்லையா, அந்த லேப்லலாம் கொடுத்து டெஸ்ட் எடுத்து இதை சொல்லுங்கள். அப்புறம் பார்க்கலாம் என் பையன் எப்படி வாழணும்னு விருப்பப்படுறானோ அவன் வாழ்றதுக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் எல்லா உரிமையும் கொடுத்துருக்கு. நான் தமிழன்டான்னு சொல்லிட்டு நெஞ்ச தூக்கிட்டு வாழக்கூடிய என் சமுதாயத்தை சேர்ந்தவனா அடையாளத்தை மறைக்கான்னு சொல்லாத. அப்படி சொன்னேன்னா முதல்ல உங்க அண்ணனை போய் சொல்லிட்டு, உங்க அண்ணி வீடுகளில் இருக்கிறவங்கள போய் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன கலப்பினமா இல்லை பியூர் இனமா அப்படின்றதெல்லாம் சொல்லுங்க. அதாவது கபாலி படத்தில் ரஞ்சித் அவர்கள் அந்த வரியில் எழுதியிருப்பாரு, எங்கு பிறந்தா உனக்கு என்னடா, தமிழனுக்காக நிற்கிறவன் எல்லாருமே தமிழன்டான்னு சொல்லியிருப்பாரு. அந்த கூற்றுக்கு இணங்க எங்களுக்கு எப்படி விருப்பப்படுறானோ, என் மக்கள் எப்படி விருப்பப்படுறானோ அப்படி அவன் வாழ்வான். 50% இப்படி நினைக்கிறேன், 50% இப்படி நினைக்கிறேன். இதுதான் எங்களுடைய எண்ணம், இப்படி தான் நாங்கள் வாழ்வோம், அது எங்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை கேட்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இது எங்களுடைய விருப்பம், இது எங்கள் சட்டம் எங்களுக்கு கொடுத்த உரிமை. இதே தான் உங்களுக்கும்.